அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் மட்டன் குழம்பு. அது என்ன வெஜ் மட்டன் குழம்பு? மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும், ஆனா ஃபுல்லி வெஜிடபிள்ஸ். ஸோ நான்வெஜ் கலக்காம ஒரு வெஜ் மட்டன் குழம்பு. அதில் நம்ம ரெண்டு பொருளை சேர்க்க போகிறோம். ஒன்று மஷ்ரூம் காளானும், கூடவே மீல் மேக்கர். மீல் மேக்கர்ன்றது நம்ம நிறைய ரெகுலராக கடைகளில் லூஸில் கிடைக்கும்ல, அந்த மீல் மேக்கருக்கு பதில் இந்த பிராண்டட் பேக்கெட்டில் வச்சு விற்பாங்க. ஒரு பேக்கெட் 60 ரூபா, 50 ரூபா, 40 ரூபா, அது மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கு. அதில் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கின்னு கரெக்டாக நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி ஒரு குழம்பு வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90% மட்டன் குழம்பு டேஸ்ட் கண்டிப்பாக வந்துடும். அதை நீங்கள் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடலாம். இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் எதுக்கு ஒன்றா தொட்டுன்னு சாப்பிடலாம். செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வேற லெவலில் இருக்கும். சப்போஸ் இந்த வெஜிடேரியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த மட்டன் குழம்பு எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, அவங்க இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா நம்ம இதுல எந்த பிராண்டட் மசாலா பவுடரும் சேர்க்காம நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பவுடருங்களை வச்சு நாம இந்த குழம்பு செஞ்சிருக்கோம். சூப்பரா பிரமாதமா இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க சப்போஸ் சண்டேன்னு வச்சிங்க இட்லி கறி குழம்பு சாப்பிடுவோம். பட் அன்னைக்கு ஒரு கிருத்திகையோ அமாவாசையோ ஒரு நல்ல நாள் வந்துடுச்சு அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் இந்த வெஜ் மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக வந்துடும். வாங்க இந்த அருமையான வெஜ் மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த வெஜ் மட்டன் குழம்பு நீங்களும் செஞ்சு அசத்தலாம். அதுக்கு 2 பேக்கெட் மஷ்ரூம் நான் வாங்கியிருக்கேன். அதை தண்ணியில் போட்டு அந்த மேலே லேசாக கருப்பு கருப்பாக ஒன்று இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 6 பீஸ் ஆகும், சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 4 பீஸ் ஆகும், ரொம்ப சின்னதாக இருந்தால் முழுசாகவும் போட்டுக்கலாம். அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1.5 சொம்பு கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் தண்ணி, கொஞ்சம் போல் உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய பவுலில் மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். அதை இந்த தண்ணியில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். பாருங்க, நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லாவே வெந்துடுச்சு. இதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், இதே மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வழக்கமாக இந்த அப்படியே இறக்கிட்டு இந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி இந்த மீல் மேக்கரை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா ரேஷன் ஸ்மெல் வரும். இது மாதிரி தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கினேன். சாதா தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை 4 தடவை கூட நீங்கள் தண்ணியை ஊற்றி நல்லா அலசி அந்த தண்ணியை ஊற்றிட்டு திருப்பியும் இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி திருப்பியும் அலசி ஊற்றிட்டு அது மாதிரி ஒரு 3 தடவை பண்ணிங்கன்னா அதில் இருக்க அந்த ரேஷன் ஸ்மெல்லு போயிடும். கடைசியாக ஒரு தடவை தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி புழிஞ்சி வேற பவுலில் தனியாக எடுத்து வச்சிங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ஸு ரொம்ப முக்கியம். கரெக்டாக பண்ணிக்கினீங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த கறி குழம்புக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் மஷ்ரூம். மஷ்ரூம் இல்லாமல் வெறுமனே மீல் மேக்கர் வச்சு செஞ்சீங்கன்னா இந்த கறி குழம்பு டேஸ்ட் வராது. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 30 ml தேங்காய் எண்ணெய், எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மீல் மேக்கரை போட்டு நம்ம அதில் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா எண்ணெய் எல்லா மீல் மேக்கர்லையும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அதே அளவு தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். அதே பவுலை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்க.
தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா கடலை எண்ணெய் கூட ஊற்றி செய்யலாம், நல்லாவே இருக்கும். அதில் பட்டை, லவங்கம், ஸ்டாரு, இந்த மசாலா சாமான், பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாத்தையும் ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அது லேசாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 150 கிராம் வெங்காயத்தை நான் கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வதக்கணும். ஏன் அரைச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கிரேவி குழம்பு வந்து நல்லா திக்காக வரும் அரைச்சிட்டு நம்ம செஞ்சோம்னா. 10 நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் தக்காளியை எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அதே அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாவை போட்டுட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. இப்போ ஒரு 150 கிராம் தக்காளியை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வந்து இன்னும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காளான மஷ்ரூம் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் மஷ்ரூமு இதில் வதங்கணும். இந்த எண்ணெயிலேயே வதங்க வதங்க நம்ம காளானில் இருக்கிற தண்ணி வந்து இந்த மசாலாவில் இறங்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் நாம் 1½ ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அதே அளவு தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு. காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு. அப்படி காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் அந்த குழம்பு மிளகாத்தூள், அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க மீல் மேக்கரையும் இதோட சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்படியே அந்த ஆயிலில் கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி, நான் இப்போ ஒரு சொம்பு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு, இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், பெருஞ்சீரகத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு தடவை கலந்துருங்க. ஸோ இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் போல் கரம் மசாலாவும், நான் ஒரு 10 முந்திரி தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 80% குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து எப்பவுமே ஒரு 15 நிமிஷம் இந்த மசாலா தூள்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். 15 நிமிஷம் கொதிக்கிறதுன்றது நடுவில் நடுவில் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு, அவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் கொஞ்சம் போல் சேர்த்துங்க. பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் போல் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வெண்ணெய் இருந்ததுன்னா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த கறி குழம்பு. இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி கூட செய்யலாம், செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான வெஜ் மட்டன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. இது சாப்பாட்டுக்கு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த க்ரீம் போடுறோம், நம்ம பட்டர் போடுறோம், இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் பாலை அரைச்சி முதல் பால் மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே கறி குழம்பு மாதிரியே இருக்குது. அழகாக சுட 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 இட்லி வச்சு ஞாயிற்றுக்கிழமை இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இட்லி கறி குழம்பு சாப்பிட்ட திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.